Hey guys, welcome back. So இன்னைக்குள்ள வீடியோ வந்து guys birdsக்கு நம்ம nesting materials போடணும் and box எல்லாமே க்ளீன் பண்ணனும். So போன கிளட்ச்ல உள்ளது maximum chicks எல்லாம் வெளிய வந்துருச்சு. So box எல்லாம் க்ளீன் பண்ணி nesting material போட போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys உள்ள போறோம். நாய்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். Mostly voice overlap கொடுத்துருவேன். பாப்போம். அப்போ guys so நிறைய boxes க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நிறைய ஒரு 2-3 boxes க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. சில பேர்ட்ஸ்லாம் நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு சிக்ஸ் எல்லாமே. ஸோ பாக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷாக நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் எடுத்து போட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்லலாம் சிக்ஸ் மேக்ஸிமம் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டுட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் நெஸ்டிங் மெட்டீரியல் போடணும். ஸோ நெஸ்டிங் மெட்டீரியல்ஸில் இன்னமும் நிறைய பேருக்கு பேர்ட்ஸுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் போடணுமா, ஆஃப்ரிக்கன்ஸ் நெஸ்டிங் மெட்டீரியல் போடணுமான்லாம் இன்னுமே எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதை பற்றியும் சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அவ்வளோதான் guys. ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி அதை பற்றி தான் இருக்கும். ஸோ ஆஃப்ரிக்கன்ஸுக்கு நான் வந்து தென்னை மட்டும் தான் நெஸ்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வெளியே நம்ம மரத்துலேருந்தே நம்ம வெட்டிக்குவோம். ஸோ அதை வெட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அது போக நான் என்ன நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேஜஸில் எல்லாமே நம்ம நெஸ்டிங் மெட்டீரியல் போடணும். ஸோ அதை தான் அதில் பேசியிருப்பேன். ஸோ வாய்ஸ் வரலாறுனால அது பயங்கர நாய்ஸாக இருந்துச்சு. ஸோ இதில் இந்த கேஜஸ்லேயுமே சிக்ஸ் எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே உட்காந்துருக்குது சிக்கு தான். இந்த கேஜில் இந்த பாக்ஸில் இன்னுமே நெஸ்ட் அவுட் ஆகலை. ஆனால் இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணி போடணுன்னு வச்சுருக்கேன். பார்ப்போம். ஸோ ஓரளவு வளர்ந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்து விட்டாலுமே சில டைம்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே சிக்ஸை தூக்கி வெளியே விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் அது வெளியே இருந்து பேரண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு வளர்ந்துக்கும். ஸோ அப்புறம் இந்த சைடில் உள்ள கேஜஸ் இதெல்லாமே சில பேரோட கேஜஸ் பேர்ட்ஸு. ஸோ அது எல்லாத்துக்குமே நெஸ்டிங் மெட்டீரியல் போட்டு கொடுக்கணும். எல்லா கேஜஸுக்குமே ரொம்ப நாளாக நெஸ்டிங் மெட்டீரியல் போடாமலே இருக்குது. ஸோ அந்த வேலை தான் guys. ஸோ பார்ப்போம். கைஸ் இந்த தென்னை மரத்தில் தான் நம்ம ரெகுலராக எடுப்போம். ஆனால் இது இப்போது பயங்கரமாக ஹைட்டு போயிடுச்சு. இதில் எடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ நம்ம வந்து தென்னை மட்டை தான் கைஸ் நெஸ்டிங் மெட்டீரியலாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஃப்ரிக்கன்ஸுக்கு வேறு எதுவும் போடுறதில்ல. பொதுவாக தென்னை மட்டை மட்டும்தான் கொஞ்சம் க்ரீனாக இருக்கும்போதே கட் பண்ணி போட்டோன்னா அதுவே நீட்டாக கூடு கட்டிடும். இதில் இப்போ எடுக்க முடியலன்னா வெளியே அந்த மரத்துலேருந்து போய் எடுக்கணும். எஸ் கைஸ் இதில் வெளியே இந்த மரத்துலேருந்து எடுக்கணும். இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஓலை எட்டும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஓலை எட்டும் இதை மெதுவாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இன்னுமே நிறைய பேருக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் போடணுமா வேணாமாங்கிற டவுட்லாம் இன்னுமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வாய்ஸ் ஓவரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ கைஸ் நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து பொதுவாக எல்லோரும் நினச்சிக்கிறது அது எக் ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சிக்ஸுக்கு மெத்த மாதிரி இருக்கிறதுக்கும் தான் யூஸ் ஆகுதுன்னு. அதெல்லாம் ஒரு ரீசனாக இருந்தாலும் வேறு நிறைய ரீசன்ஸ் உண்டு. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு அது வந்து பாக்ஸுக்குள்ளே உள்ள ஹியூமிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஓவராக ஹீட் ஆகாது, இல்லை திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு சில் ஆகாது. ஸோ அந்த இதை மெயின்டைன் பண்ணும் அந்த நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ். உள்ள ஹியூமிடிட்டி பாக்ஸுக்குள்ளே இருக்க ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி சிக்ஸ் பிறந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 or 2 வீக்ஸுக்கு பேரண்ட் பேர்டு வெளியே போச்சுனாலும் அந்த ஒரு ஹீட் இருக்கும். அந்த பேர்டோட வார்ம்த் வந்து இந்த நெஸ்டிங் மெட்டீரியல்ஸில் வந்து அப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதனால் அது வந்து டக்குன்னு சில் ஆகாது சிக்ஸு, அந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் வராது. ஸோ இதெல்லாம் ஒரு மெயினான ஒரு ரீசன்ஸு. ஸோ அது மட்டும் இல்லை, பேர்ட்ஸ் வந்து எக்கை வந்து ரோல் பண்ணி வைக்கும். ஸோ நெஸ்டிங் மெட்டீரியல் இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ரோல் பண்ணி வைக்கிற பொசிஷனில் அப்படியே இருக்கும். பேர்டு மூவ் ஆகிட்டு வந்துச்சுனாலும் அதே பொசிஷனில் இருக்கும். அது ஒரு விஷயம். அதேமாதிரி சில நாளாக முன்னாடி வந்து நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் இது என்ன பண்ணுவேன்னா சிக்ஸு பொறிக்க போகிறதுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 2 days, இப்போ 80 days பொறிக்குதுன்னா அந்த 15 days கொஞ்சம் நெஸ்டிங் மெட்டீரியல் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுப்பேன். அப்போ என்ன ஆகும்னா இதில் உள்ள ஈரப்பதம் வந்து அந்த எக்கில் படும்போது எல்லா எக்ஸுமே 100% பொறிக்கும். நிறைய பேருக்கு அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. என்ன ஆகும்னா லாஸ்ட் டேஸில் வந்து எக்கு பொறிக்காது வந்து அதாவது கடைசி எக்கு பொறிக்கிற நேரத்தில் வந்து எக்கில் சின்ன ஒரு ஈரப்பதம் வேணும். ஸோ நான் சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், வாட்டரை லைட்டாக தொட்டு கையை நல்லா தொடச்சிட்டு அந்த சில்னஸ் அப்படி அந்த எக்லெல்லாம் வச்சோன்னா பொறிக்கும். ஸோ இதெல்லாமே ஸோ இந்த மாதிரிப்பட்டதுக்காக நம்ம வந்து நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியல் போடுறதுனால ஸ்ப்ளேட் லெக் இஷ்யூஸ் கண்டிப்பாக வராது என்ன இருந்தாலும். அப்போ கைஸ் நம்ம மட்டையெல்லாம் எடுத்து போட்டு ஓலையை வெட்டி மட்டையை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி அதுக்கு மேலே இருக்க அந்த ஒரு லேயரையும் கட் பண்ணி விட்டோன்னா அதுக்கு உரிச்சு கொண்டு போய் குறுக்கிட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம்.
ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பாக்ஸ் க்ளீனிங் தான். ஒரு 2-3 பாக்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன். இன்னொரு பாக்ஸு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ளே அது அடுத்த ஃபஸ்ட் எக்கை போட்டுருச்சு. சரி ஓகேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஒரு 3 பாக்ஸோ 4 பாக்ஸ் ஏதோ க்ளீன் பண்ண நினைக்கிறேன். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள மட்டை எல்லாத்தையுமே உள்ளே போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் க்ளீன் பண்ணுறது வந்து நார்மலாக தான் நான் க்ளீன் பண்ணியிருப்பேன். பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, க்ளீன் பண்ணி உள்ளே கொஞ்சம் போல் உட் ஷேவிங்ஸ் போட்டு வேப்பிலை போட்டு அப்படி கொண்டு வைப்பேன். ஸோ இந்த தடவை ஒரு சின்ன ஒரு பவுடர் வச்சுருக்கேன். அந்த பவுடர் ட்ரை பண்ணி பார்க்கணும், பாக்ஸுக்குள்ளே அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆக பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவு. கொஞ்சம் பாக்ஸஸ் தான் இருந்துச்சு க்ளீன் பண்ணேன். ஒரு பேர் கூட க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன், அது எக்லே பண்ணிருச்சு. இனி நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் போட்டுடலாம். ஸோ கைஸ், இந்த மாதிரி நம்ம மட்டையை உரிச்சு எடுத்துக்கணும். ஸோ ஒன் சைடு இப்படி இருக்கட்டும், இந்த சைடில் இதிலேருந்து இது இந்த ஸ்ட்ராவை ஈஸியாக உரிச்சு எடுத்துகிட்டு போகும். ப்ளஸ்ஸு ஈரமாக இருக்கிறதுனால அதுங்களுக்கு சீக்கிரம் உறிஞ்சு வந்துடும். அதுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொண்டு வச்சு கூட்டில் கட்டின உடனே அழகாக காஞ்சிரும். ஸோ தென்னை மட்டை போடுறவங்க இப்படி தான் கட் பண்ணி இந்த சைஸ் ஒரு அரை அடி வச்சுக்கோங்களேன். அரை அடி கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு அரை அடிக்கு கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுகளை அழகாக உரிச்சு கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மட்டை உரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேஜில் ஒவ்வொன்று காலி பண்ண அப்புறம் வேணால் இன்னொன்று போட்டுக்கலாம். ஒரு 2 டேஸில் மேக்ஸிமம் காலி பண்ணிவிடும், நல்லா நெஸ்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா. அப்போ கைஸ் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா கூட்லேயுமே நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியல் போடுறதுனால ஸ்ப்ளேட் லெக் இஷ்யூஸ் கண்டிப்பாக வராது என்ன இருந்தாலும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் எது ரொம்ப அதாவது அதோட லைக் சிக்ஸ் அதோட வேஸ்ட்லேயே உட்காந்து சில்லாறது அந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ இதெல்லாம் மெயினான ஒரு ரீசன்ஸ் நம்ம நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் போடுறதுக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து எப்போ முட்டை போடும்னா அது ஒரு இடத்துல அது சேஃபாக ஃபீல் பண்ணும்போது தான் எக்லே பண்ணும். நேச்சராக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் அது இப்போது ஒரு இடத்துல செட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல வந்து அது பெர்ஃபெக்டாக அது வந்து இந்த பாக்ஸ் எனக்கு ஓகேன்னு செட் ஆகுதுன்னா அப்புறம் தான் அது எக்லே பண்ணும். ஸோ அந்த செட்டிங் அப் அந்த மைண்ட் செட் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டுடலான்னா, அது நேச்சராக ஒரு கூடு கட்டுற மாதிரி கட்டி அது ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சு, ஸோ அதுக்கு வந்து அந்த சின்ன இடம் போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அது இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய பாக்ஸ் வச்சாலும் அது ஃபுல்லாக நெஸ்டிங் பண்ணி அது ஒரு சின்ன இடத்துல தான் எக்லே பண்ண போகுது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா பேர்ட்ஸ் வந்து சீக்கிரமாக எக்லே பண்ணும். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வர்றதுக்காகவும் நம்ம வந்து நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து போடுவோம். ஸோ அதாவது நல்லா நெஸ்டிங் பண்ணி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி பேர்ட் நெஸ்ட் பண்ணிருச்சுனாலே அது வந்து அந்த இடத்துல சேஃபாக ஃபீல் பண்ணும், அதோட கூடு மாதிரி ஃபீல் பண்ணும். ஸோ என்ன செய்யும், சீக்கிரமே எக்லே பண்ணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய யூசஸ் உண்டு நெஸ்டிங் மெட்டீரியல்ஸுக்கு. அண்ட் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸை பொறுத்தவரை நல்லா கொடுக்கட்டும். ஐரிங்ஸ் வெரைட்டிஸ் கம்ப்ளீட்டாக நல்லா கொடுக்கட்டும். பீச் வெரைட்டிஸ்லையுமே நிறைய பேர்ட்ஸ் கொடுக்கட்டும். ஸோ நம்ம வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் இந்த மட்டை தான் போடணும்னு கிடையாது, நிறைய உண்டு, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். லைக் இந்த மட்டை ஒன்று, அப்புறம் இதில் ஓலையை மட்டுமே பிச்சு போடுவாங்க. அப்புறம் நம்ம க்ரீன்ஸ், வேப்பங்குச்சி, வேப்பலை இதெல்லாம் போட்டோம்னாலுமே அது உள்ளே கொண்டு போய் கூடு கட்டும். அதுக்கப்புறம் புல், கிராஸஸ் இருக்குல்ல, கொஞ்சம் நீளமாக வளர்கிற புல் அந்த மாதிரி பட்டதெல்லாம் எடுத்து போட்டாலும் அது கொண்டு கூடு கட்டும். வைக்கோல் போட்டால் அது அழகாக கொண்டு போய் கூடு கட்டும். ஸோ அது என்ன கிடைச்சாலும் அதோட நேச்சர் என்ன இருக்கணும், கொண்டு போய் அதில் நெஸ்ட்டில் வச்சு அதை வந்து இது பண்ணுங்கிறது தான் இருக்கும். ஏன் சோளத்துண்டு வரைக்கும் கொண்டு போய் அது வந்து நெஸ்டிங் மெட்டீரியலில் பெட்டிங் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும். ஸோ ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸை பொறுத்தவரை அது எல்லாத்தையுமே என்ன போட்டாலும் அதை வந்து நெஸ்ட் பாக்ஸில் வச்சு அதை ஒரு நெஸ்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு வந்து சேஃபாக இருக்கணும், கவர்டாக இருக்கணும். நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுற பாக்ஸ் கூட அந்த ஏரியாவை கூட அது சில பேர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற அந்த இதை வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கும். ஸோ நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இப்போவும் டவுட்ஸ் கேட்பாங்க, ஆஃப்ரிக்கன் கண்டிப்பாக நெஸ்டிங் போடணுமா? கண்டிப்பாக போடணும். நீங்கள் என்ன வேணாலும் போடலாம், இதை தான் போடணும்னு கிடையாது. இதை போடுறவங்க இந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி போடுங்க.
அப்போ கைஸ் இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீக் சேலுக்கு போட்ட அந்த காக்டைல்ஸ். ஸோ இதில் 4 பேர் புக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பேர் அல்பினோவும் 2 ஃபீமேல்ஸும் எக்ஸ்ட்ரா ஃபீமேல்ஸும் தான் சேலுக்கு இருக்குது. ஸோ யாருக்காவது அல்பினோ பேர் வேணும், டிஎன்ஏவோட அல்பினோ பேர் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுபோக ஃபீமேல்ஸ் யாருக்காவது எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர்ட்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன்ஸுக்கு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சீக்கிரமாக செட் ஆகி சீக்கிரமாக பேர்ட்ஸ் ப்ரீட் ஆகும். ஸோ எனிவே கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.